ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அப்பா ஜோதிடம் என்ற ஒரு புதிய சிஸ்டத்தை உருவாக்கிய சேலத்தை சேர்ந்த குரு தங்கராஜ் ஐயா அவர்கள் ஜாதக தெருவுகோல் என்ற தலைப்பில் நம்மோடு பேச வருகிறார். அவரை உற்சாகப்படுத்தி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. நவசக்தி ஜோதிட குழுவினர் நடத்துகின்ற சேலம் மாநகர ஜோதிடர்களுக்காக அரும்பாடுபட்டு அவர்களுடைய முயற்சிகளை எல்லாம் திரட்டி ஒவ்வொரு ஜோதிடரையும் இந்த மாதம் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் பல விஷயமறிந்த ஜோதிட ஞானிகளை அழைத்து கௌரவப்படுத்தி பேச வைக்கின்றனர். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட குருமார்களாகிய நமது முன்னோர்கள் ஆதவன், பங்கையன், வேதவியாசன், பராசரனும், அத்திரி, ரோமகன், வசிட்டன், அணிமரிசிதானும், போத பௌலகன், யவுனன், சவுனன், மனு, பிருகு, புகழ், சனகன், ஆங்கிரீசன், காஷ்யபன், கார்க்கியனும் ஓதிய நாரதர் முதிரீர் 9 கூடி உரை செய்த 4,50,000 நீதி பெறும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருதனை கருத்தில் நினைந்து மிகத்தானே. ஜோதிடம் என்பது எழுகடலுக்கு ஒப்பானது என்று கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் ஜோதிடம். அவரவர்களும் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப முத்தெடுக்க மூழ்கி முத்துக்களை எடுத்து வருவது போல அவரவர்களுடைய முயற்சியினாலும் ஞானத்தினாலும் இறைவனுடைய பெருங்கருணையினாலும் அவரவர்களும் செய்கின்ற முயற்சியின் அளவுகோலாக அவர்களும் மூழ்கி முத்துக்களை எடுத்து வந்து இங்கே அனைவருக்கும் கொடுத்து மகிழ்கின்றார்கள். அந்த வகையிலே இறைவன் என்னிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய முத்துக்களையும் இங்கே நான் இதுவரை முத்துக்களை சேர்த்து கோர்த்த அந்த மாலையிலேயே என்னுடைய முத்துக்களையும் சேர்த்து கோர்த்து அனைவருக்கும் அணிவித்து மகிழ்கிறேன். ஜோதிடத்திலே திருமண பொருத்தம் என்பது ஜோதிடத் துறையிலேயே மிகப்பெரிய சவாலான துறை என்றால் திருமண பொருத்தம்தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு செல்போனில் ஒரு ஆப் இருக்கிறது. அந்த ஆப் இருந்தால் போதும். அல்லது 150 ரூபாய் கொடுத்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கினால் போதும். அல்லது 50 அல்லது 60 ரூபாய் கொடுத்து ஒரு திருமண புத்தகம் வாங்கினால் போதும். அதிலே 10 பொருத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த நட்சத்திரத்தை பொருத்தலாம். இதற்கு இத்தனை பொருத்தங்கள் இருக்கின்றன. தின பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம், வேதை பொருத்தம், அப்புறம் இன்னொன்று நமக்கு பட்சி பொருத்தம் இருக்குது, மரப்பொருத்தம் இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருக்குது, ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இருக்குது. இது மாதிரியான பொருத்தங்கள் 13. அதிலே கெட்டியான பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப கேட்டு 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 மனசில் ஊறி போச்சு. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம், 5 பொருத்தம் கெட்டியாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவு எளிமையான முறையில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த காலம் அதற்கு இசைந்ததாக இருந்திருக்கிறது. அதற்கு அந்த காலம் அதற்கு இடம் கொடுத்திருக்குது. ஆனால் இப்பொழுது
நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காலம் அந்த காலம் அல்ல, இந்த காலம்தான் நம் கையில் இருக்கிறது. அதனால் அந்த காலத்தை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு நம்மால் பேசவோ ஒரு காரியத்தை செய்யவோ முடியாது. விஞ்ஞான யுகத்திலே 2000 ஆண்டு தொடங்கிய பிறகு மாபெரும் புரட்சி. ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமநோக்கு விதியானது சட்ட ரீதியாகவும் எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. அது ஒரு சமத்துவ நோக்கத்திற்கான நல்ல விதி என்றாலும் கூட ஜோதிடத்திலே ஆண் பெண் இணைவு, ஒரு ஆண் இருக்கிறாரு, ஒரு வயசு பொண்ணு இருக்குது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பிழைக்கலாம் தானே. ஒரு ஆணும் ஒரு பொண்ணு அவ்வளோதானே தேவை இருக்குதுங்க. மொத்தமாக என்ன வேணுமா இருக்குது? ஒரு வயசு பையனா ஒரு வயசு பொண்ணு, வயசு பொண்ணுக்கு ஒரு வயசு பையன், கல்யாணம் பண்ணால் வேலை தீர்ந்து போச்சு தானே. அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பொதுவாக ஒரு பொது ஜனமாக இருந்தால் ஜோசியம் சம்பந்தமே இல்லாமல் ஜோசியம்னா என்னானே தெரியாத ஒருத்தர் என்ன நினைப்பாங்க? பையனுக்கு வயசு 25 ஆகிடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு 20-22 ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் வேணும், இதுதான் நினைக்கிறாங்க. இதில் யாரையும் நம்ம குற்றம்லாம் சொல்லலை. அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது. அது உண்மையா? எந்த ஒரு பெண்ணோடும் எந்த ஒரு ஆணும் சேர்ந்து வாழ முடியுமா? இதே ஒரே கேள்வி தான். எந்த ஒரு ஆணோடும் எந்த ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ முடியுமா? அப்படி முடிகிற மாதிரி இருந்தால் ஜோசியமே தேவையே இல்லை, ஜோதிடத்துக்கு வேலையும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது, வாட்சாயனர் எழுதுனது. அதில் எத்தனை விதமான பெண்கள்? 4 விதமான பெண்கள் அதில் கொடுக்குறாங்க, 4 விதமான ஆண்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ 4 விதமான பெண்களுக்கு 4 விதமான ஆண்கள், அந்தந்த ரகத்துக்கு தான் அந்தந்த ரகம். குதிரைக்கு குதிரை, இது மாதிரி முயலுக்கு முயல், மானுக்கு மான், இந்த மாதிரிலாம் விதி வகுத்துருக்குறாங்க இல்லையா. இது எதுன்னா அந்த உடம்பு அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு தான் ஆண் உடம்பு அப்படின்னாலும் கூட அந்த உடம்புல எல்லாருடைய உறுப்புகளும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒவ்வொரு உடம்புலையும் உறுப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கண்ணு பெருசாக இருக்குது ஒருத்தருக்கு, கண்ணு கொஞ்சம் சிறுசாக இருக்குது. மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒருத்தருக்கு சிறுசாக இருக்குது. காது கொஞ்சம் பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது. வாய் கூட அப்படி தானே பெருசு சிறுசாக தானே இருக்குது. அதுபோல் முக்கியமான அங்கங்கள்னு சொல்லக்கூடிய அங்கங்களும் கூட ஆண் உறுப்பு பெண் உறுப்பு கூட அதுபோலவே வேற்றுமை உடையதாக நிச்சயமாக இருக்கிறது. இந்த வேற்றுமையை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது? ஜெராக்ஸ், அதாவது இந்த ஆஸ்பத்திரியில் போனாக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்கள, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்கா வேணால் ஒரு கால் தெரியலாம். அதை வச்சு என்ன பண்ணுறது? அதே மாதிரி இருக்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் சேர்த்தணும் இல்லையா? அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் அதுக்கான ஸ்கேனிங் இருக்குது. இது ஒரு பையன் ஜாதகமா, என்ன லக்னம், 7ஆம் இடம் என்ன சொல்லுகிறது, 8ஆம் இடம் என்ன சொல்லுகிறது, ராசிமானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா நான் சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்களாம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமன் மச்சனை இவங்கெல்லாம் இந்த ராசிமானம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசிகிட்டு இருந்த காலம். இப்போல்லாம் ராசிமானம்னால யாருக்கும் தெரியாது, அந்தளவுக்கு மறைஞ்சி போச்சு. அது எதுக்கு ராசிமானம் அப்படின்னா அந்த ராசிமானம் தான். இப்போ என்ன டிகிரி வந்துருச்சு இல்லையா? இப்போல்லாம் 30 டிகிரி, ஒரு ராசிக்கு 30 டிகிரி, 12 ராசிக்கு 360 டிகிரி, அந்த மாதிரி கணக்கு தான் இப்போ எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராசிமானம் அப்படியே மறைஞ்சி மங்கி அப்படியே இருந்து இல்லாத மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் தான் இருக்குது, நடைமுறையில் காணும். என்னத்துக்குன்னா இந்த ராசிமானம் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், கொஞ்சம் அதில் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 ராசிமானங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 2 ராசிமானங்கள் தான். அப்போ 6 விதமான ராசிமானங்கள் அதுக்குள்ளார இருக்குது. வித்தியாசம் சின்னது பெருசு அப்படிங்கிறது சொல்கிறோமா இல்லையா? கண்ணு சின்னது பெருசு மாதிரி அந்த அளவுகோலை தீர்மானிக்கக்கூடிய விதிகள் அங்கேயும் 2 ராசிகளாக 6 விதமாக இருக்குதுங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த ராசிமானம் அது ஒரு வேலையை செய்யும். பெருசா சிறுசா அந்த ராசிமானம், அந்த ராசிக்குள்ளார உட்காந்த கிரகம் ஒன்று இருக்கும் இல்லையா? நெட்டையன் குட்டையன் சொல்கிறோமா இல்லையா? இப்போ மனுஷர்களை சொல்கிறோம் நெட்டையன் உயரமானவன்,
அப்புறம் குட்டையானவன், அப்புறம் நடுத்தரமானவன் சொல்கிறோமா இல்லையா? இது மாதிரி கிரகங்களுக்கு நெட்டை கிரகம், குட்டை கிரகம், சமகிரகம், இப்படிலாம் அந்த கிரகத்துக்கே பேர் இருக்குது. அப்போது அந்த ராசிமானம் நட்டையா குட்டையா சமமா, அந்த ராசிமானத்தில் நின்ன கிரகம் நட்டையா குட்டையா சமமா, இதை வைத்தும் அவனுடைய உறுப்புகளுடைய அளவுகளையே தெரிந்து கொள்ள முடியும் ஜோதிடத்தில். அந்த மாதிரியான ஒரு ரகசியமான ஒரு விதி. அதாவது இது வந்து தேவ ரகசியம்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தைய தேவ ரகசியம்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறதுனால அது தேவ ரகசியமாக இல்லாமல் மனித ரகசியமாக மாறி போச்சின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அது தேவ ரகசியமாக தான் என்றைக்குமே இருக்கும். யாராலையும் அதை மாற்ற முடியாது. தேவ ரகசியம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு தான் படித்தாலும், எந்த மாதிரியான வித்தையை கற்றாலும், இறைவன் உங்களிடத்தில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய அறிவில் எந்த மாதிரியான விளக்க தராரோ அவ்வளவுதான் நம்மளால் அதை பற்றியான ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். மனப்பாடமாக வேணால் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதே மாதிரி நமக்கு ஞாபகம் மறந்து போச்சுன்னாக்கா மறுபடியும் புத்தகத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஜோதிடம் அப்படி அல்ல. எந்த நேரத்துலையும் அலர்ட்டாக இருக்கணும். எந்த கருத்தை சொல்ல போகிறோமோ அந்த கருத்துக்கான ஆதாரங்களை நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதான் அந்த புஸ்தகத்தை பாரு, இந்த புஸ்தகத்தை பாரு, இந்த விதி இந்த புஸ்தகத்தில் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் இருக்குது. இப்போது அந்த புஸ்தகத்தை நம்பி நம்ம பேசிட்டோம், அது தப்பாக போச்சின்னு வச்சுக்கலாம். அந்த புஸ்தகம் எழுதுனவரோ பிரிண்ட் பண்ணவரோ அல்லது படித்தவரோ யாராவது வந்து அதுக்கு ஆதாரம் கொடுக்க போகிறாங்களா என்ன? யார் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சோ அவங்க தான் ஆதாரத்தை கொடுக்கணும். எந்த புஸ்தகத்தையும் நம்ம ஆதாரத்தெல்லாம் காட்ட முடியாது. பிரிண்டில் கூட தப்பாக போயிருக்கும். யார் கண்டுபிடிச்சாங்க? அதனால் எதை நாம் சொல்கிறோமோ அதற்கு அவர்கள்தான் அதற்கான ஆதாரம். அதனால் இப்போ ஜோதிடத்துறையில் திருமண பொருத்தத்தை வந்து யாரும் பெருசாக ஏன் மதிக்கிறது இல்லை அப்படின்னா, 10 பொருத்தம் பார்க்குறதுங்கிறது இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. ஆப்பில் கூட இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, நட்சத்திரத்தை தட்டி பார்க்குறாங்க. 6 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் இருக்குது, 4 பொருத்தம் இருக்குது. அப்படின்னா 5 பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் கட்டலாம்ல, தினம் கணம் யோனி ராசி ரச்சு தான் இருக்குதுல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது இன்றைக்கினே வந்ததில்லை, எல்லாம் ரொம்ப நாட்களமாக ஒரு 50-60 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விதி தான். ஆனால் இன்றைக்கி செல்லப்படி ஆகிறது இல்லைன்னு சொல்ல வர்றோம். இந்த 2000 பிறந்ததுக்கு பிற்பாடு இந்த 10 பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்குதே, அது செல்லாது 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 அப்படின்னு போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற நிலைமை, ஆணும் பெண் 2 பேரும் சமமாக சம்பாதிக்கிற நிலை, காலம் மாறிப்போச்சு. எப்பயுமே காலம்தான் எந்த ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் கூட காலத்திற்கு அது இசைந்திருக்கும். காலம்தான் வழி நடத்தும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கணவனுக்கு அடிமைத்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் அநேகம் பேர் இருக்காங்க இன்றைக்கி. அன்றைக்கி அந்த கதியில் இல்லை. அதனால் காலம் மாறிப்போச்சு. அதனால் இப்போ திருமண பொருத்தத்தை நம்ம எந்த அளவுக்கு உஷாராக பார்க்கணும், கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுடைய வருமானம், வீடு வாசல், சொத்து சுகம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், பார்க்காமையும் விட்டுறலாம். அது பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பார்த்துக்குவாங்க. நாம் வந்து சொத்தை சமப்படுத்தி எடை போட்டு காட்ட வேண்டிய வேலை ஜோசி இருக்குல்ல, அது அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பார்த்துக்குவாங்க. ஆனால் ஜோசியருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து பொழைப்பாங்களா, முதல்ல அதுதான் கேள்வி. 2 பேரும் சேர்ந்து பொழைக்கிறதுக்கு ஏதாவது விதி இருக்குதா அப்படிங்கிறதா பார்க்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து பொழைக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 பேர்த்துக்குமே ஒரு வசிய பொருத்தம் அவசியம் இருக்கணும் இல்லையா? எது இருந்தாலும் வசிய பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அந்த வசிய பொருத்தத்தை இது வரைக்கும் இந்த 10 பொருத்தத்தில் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ராசியில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ராசிக்கு இந்த ராசி வசியமாகும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து மகர ராசி வசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபோல் இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து வசியமாகும் அப்படிங்கிற விதி தான் இதில் இருக்குது. ஆனால் இதுலேயே ஒரு குழப்பம் என்னன்னா, சிம்ம ராசிக்கு வந்து மகர ராசி வசியம்னு சொல்லுவாங்க.
அதே சமயத்தில் சஷ்டாஷ்டகம் 8வது ராசி சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வசிய பொருத்தத்தை எடுத்துக்க போகிறீங்களா, சந்திரனுக்கு சஷ்டாஷ்டத்தை எடுத்துக்க போகிறீங்களான்னா, ஐயோ 6 8 வருது அது சேர்த்தக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ வசிய பொருத்தங்க டம்மியாக போயிடுச்சு. இதுபோல் ஜோதிடத்தில் சில விதிகள் எல்லாம் என்ன முரண்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப பேர்த்துக்கு நேரமும் காலமும் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறத கடந்து நட்சத்திர ரீதியாக பொருத்தம் பார்த்து நட்சத்திரத்திலேயே கிரகங்கள் வசியமாகின்றன அப்படின்னு சொல்கிறோம். இதை ஜோதிடத்தில் நிரூபிக்கிறதுக்கு 2 விதிகள் இருக்குது. ஒன்று, ஜோதிடம் 2 பிரிவுகளை உடையது. எப்படி? ஒன்று உயிர்காரகத்துவம், இன்னொன்று பொருள் காரகத்துவம். திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்காரகத்துவம் மட்டுமே வேலை செய்யும். திருமண பொருத்தங்கிறது ஒரு ஆணுடைய உயிரும் பெண்ணுடைய உயிரும் இணைக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பொருளாதாரத்துக்கு அவங்க தான் சொல்கிறேன், பொருளாதாரம், சொத்து, சுகம், படிப்பு எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க பார்த்துக்குவாங்க. ஜோசி இருக்க அந்த இடத்துல வேலை கிடையாது. ஜோசி இருக்கான வேலை என்ன? இந்த பொண்ணோட உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, லக்னம் என்ன, 2ஆம் இடத்துல என்ன கிரகம் நிற்கிது, அந்த கிரகத்தை கொண்டு இந்த பொண்ணு எப்படி பேசுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? 2ஆம் இடம் தானே வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்தை கொண்டு வாக்குஸ்தானத்தை தெரிஞ்சுக்கலாமா? 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம். சரி, பொதுவாக இருக்குது. 4ஆம் இடம் பெண்களுக்கு மிக சிறப்பானது, மார்பகஸ்தானம். ஆண்களுக்கு மார்பகம் இருக்கா? மார்பு இருக்குது, ஆனால் மார்பகம் இல்லை. பெண்களுக்கு தான் மார்பகம் இருக்குது. அப்போ உணர்ச்சி ஸ்தானம். பெண்களுக்கு 4ஆம் இடம் உணர்ச்சி ஸ்தானமாகிறது, ஆனால் ஆண்களுக்கு அங்கே உணர்ச்சி இல்லை. அதனால் பெண் ஜாதகம் இங்கே மாறுபடுது இல்லையா? அப்போ 4ஆம் பாவத்திலே செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த பெண்ணுக்கான பாதிப்பை அது தனித்துவமாக தருகிறது. ஆனால் ஆணுக்கு அது பாதிப்பை தருவதில்லை அப்படின்னு வந்துடுதுங்க வித்தியாசம். அதனால் இந்த இடத்துல அடுத்ததாக நமக்கு இந்த பெண்ணுக்கும் ஆணுக்குமான இந்த உணர்ச்சி ஸ்தானங்களை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது உணர்ச்சி ஸ்தானம், அடிவயிறு பகுதி, சுக்கில சுரோனிதம் இருக்கும் இடம். அந்த 7ஆம் இடத்தினுடைய திரிகோணங்கள் தான் 3, 11. அப்போ 3, 7, 11 அப்படிங்கக்கூடியது திரிகோண கூட்டு. இப்போ 7இல் ஒரு கிரகம் இருக்குது, 11ல் ஒரு கிரகம் இருக்குது, 3ல் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த 3 கிரகமும் காம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், ராகு, இது காம கிரகம். இந்த 3 கிரகமும் 3, 7, 11 இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அந்த ஜாதகம் காமம் அதிகம் உடையவள், அந்த உடம்பு அப்படி, அந்த பேட்டர்ன் அது இல்லையா? 100 வாட்ஸ் பல்பு போட்டாக்கா 100 வாட்ஸுக்கு உண்டானது தானே அது வெளிச்சம் எடுக்கும், கரண்ட் இழுக்குமா இல்லையா? அது மாதிரி அந்த உடம்பு அந்த மாதிரி இருக்குது. அந்த உடம்புக்கு நீ பொருத்தம் சேர்த்துற, பொருத்தத்துக்கு சேர்த்துற, நீ உடம்புக்கு தானே பொருத்தம் சேர்த்துற, உயிருக்கும் சேர்த்தணும், ஆத்மாவுக்கும் சேர்த்தணும். உடம்புக்கு உடம்பு சேர்த்தணும், உயிருக்கு உயிரை சேர்த்தணும், ஆத்மாவுக்கு ஆத்மாவை சேர்த்தணும். அதுதான் ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கக்கூடிய விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ ஆத்மா எப்படி இணையுது? 2 ஆத்மாக்கள் இணைவதற்கான வழி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி இருப்பார் இல்லையா? ஜன்ம நட்சத்திர அதிபதினா சந்திரன் கிடையாது, சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி, முதல் தசாநாதன், ஜன்ம நட்சத்திர அதிபதி. இப்போ சந்திரன் பூசத்தில் நிற்கிறாருன்னா ஜன்ம நட்சத்திர அதிபதி சனி பகவான். சந்திரன் அசுவடினா கேது பகவான் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி. அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதி தான் அந்த ஜாதகருடைய தலைவிதியை தீர்மானிப்பவர் என்று அப்பா ஜோதிட சூத்திரம் கூறுகிறது. ஆனால் இது வரைக்கும் லக்னம் இது மாதிரி பல விதிகளை சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துக்கேற்ப அதை நவீனப்படுத்தும் பொழுது ஜன்ம நட்சத்திராதிபதியே ஒரு ஜாதகத்தை தன்னுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார். இதுக்கு நிறையா ஆதாரங்கள் வேணுமா? ஏதாவது எந்த நூல்லையுமே இல்லையே, நீ என்ன புதுசாக இங்கே கதை சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க, நினைப்பாங்க, கேட்கலன்னா கூட நினைப்பாங்க. ஏன்னா
வந்து கேட்டாங்கன்னாக்கா இது கூட உனக்கு தெரியலையான்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக. கேட்குறதுக்குலாம் நிறையா பேர் இருப்பாங்க. இது கூட உனக்கு தெரியாதா நான் கேட்டாக்கா மூக்கு உடஞ்சி போய்டும்ல, அதனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. அப்படி இல்லாமல் நாம் எதையும் தீர்க்கமாக பேச முடியாது. முதல்ல ஒரு ஜாதகத்தில் ஜன்ம நட்சத்திராதிபதி என்ற கிரகம் தான் அவன் எத்தனாவது பையன், அவன் எத்தனாவது குழந்தை, அந்த குழந்தை அவன் பிறந்திருக்கான அவன் எத்தனாவது பையன்னு கூட இந்த ஜன்ம நட்சத்திராதிபதி சொல்லுவார். உனக்கு முன்னாடி எத்தனை பேருன்னு சொல்லுவார், உனக்கு பின்னாடி குழந்தை வருமா வராதான்னு சொல்லுவார். ஒரே பையனா அப்படிங்கிறத கூட அந்த ஜன்ம நட்சத்திராதிபதியே சொல்லுவார். அந்தளவுக்கு ஜன்ம நட்சத்திராதிபதி முக்கியமானவர். அதனால்தான் இப்போ அவர் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை முன்ஜென்மத்தில் தவற விட்டா இருப்பார் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல உயிர் போயிருக்கும். எந்த இடத்துல அவருக்கு உயிர் போச்சோ அந்த இடத்துல இருந்து தான் மறுபடியும் இந்த ஜென்மம் வந்திருக்கும். வேறு இடத்துல இருந்து வரத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பயணத்தை எங்கே முடித்தார்களோ அங்கிருந்து தான் அந்த பயணத்தை தொடங்க முடியும். இங்கே தூங்கிவிட்டு சேலத்தில் தூங்கிவிட்டு மெட்ராஸில் ஏந்திரிக்க முடியுமா? தூங்கின இடத்துல தானே ஏந்திரிக்கணும். அதுபோல் அதனுடைய கர்மா, அவர் முன்ஜென்மத்தில் எந்த இடத்துல தன்னுடைய கர்மாவை தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டாரோ அந்த இடத்துல இருந்து தான் மீண்டும் அவருடைய கர்மா தொடங்கி வரும். அவர் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் ஆணினுடைய ஜாதகத்தில் அவருக்கு எந்த மாதிரியான மனைவி அமைவா அப்படிங்கிறதையும் அது சொல்லும். அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு ஆத்மா அப்படின்னு பேர். இப்போ பொதுவாக சூரியனை தான் நம்ம ஆத்மான்னு சொல்லுவோம். சூரியன்னா ஆத்மகாரகன் அப்படி சொல்கிறோமா? அப்பா ஜோதிட சூத்திரத்தில் ஜன்ம நட்சத்திர அதிபதி தான் ஆத்மா. ஆனால் அதோடு நாங்கள் நிறுத்துறதில்லை, எல்லா கிரகங்களையும் ஆத்மாவாக பாவித்து பலன் சொல்லலாம். எதுக்காக எல்லா கிரகமும் ஆத்மாவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த கிரகத்தை நாம் முதலில் தொடுகிறோமோ அந்த கிரகத்தை ஆத்மாவாக பாவித்து அந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தை தொடர்பு கொண்டதோ அந்த கிரகம் இந்த கிரகத்திற்கு ஜீவனை தருகிறது, உயிர்காரகத்தை தருகிறது. அந்த ஜீவகாரக கிரகமாகிய அந்த கிரகம் இன்னொரு நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கும் தானே, அந்த கிரகம் முதல் கிரகத்திற்கு சரீரமாகவும் இரண்டாவது கிரகத்திற்கு ஜீவனாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆத்மா ஜீவா சரீரா முறை. இந்த ஆத்மா ஜீவா சரீரா முறையை கொண்டு ஒருவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு ஜன்ம நட்சத்திர அதிபதினு வச்சுங்களேன். யாரோ நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் பிறந்தவங்க ஜன்ம நட்சத்திர அதிபதி. அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நீச்சம் வச்சுக்கோங்க. நீச்ச பங்கம் ஆகலை, நான் நீச்சம்னா நீச்சம், நீச்ச பங்கம் ஆகலை, நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் தம்பியோ தங்கச்சியோ பிறக்காது, வராது. அந்த அளவுக்கு இந்த உயிர்காரகத்துவத்தை அது பேசுகிறது. அப்போ என்னாச்சு, ஜன்ம நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்று விட்டால் அவன் நீச்சமாக இருக்கிறான், இவன் நீச்சமாக இல்லை, இவன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சமாக இருக்கிறான். அடுத்தது அங்கே உயிர் தோன்றுவதில்லை, உயிர்காரகம் கெட்டு போச்சு. அப்போ ஜீவனே இல்லை, இவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணமும் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கிட்டான். இவனுக்கு இது நீச்சசாரம் ஏறினவுக்கு தான் குழந்தை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது இல்லை, நீச்சசாரம் ஏறினவனுக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்ல வருது. அப்போ தம்பியோ தங்கச்சியோ அங்கே வர்றதில்லை. அதே கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறி அந்த கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தின் சாரத்திலோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தின் சாரத்திலோ ராகு சாரத்திலோ கேதியின் சாரத்திலோ சூரியன் சாரத்திலோ ஏறி நின்றால் அவன் அந்த குடும்பத்தின் முதல் குழந்தையாக இருப்பான். ஜன்ம நட்சத்திரத்தை வச்சே நம்ம சொல்ல முடியும். இப்படிலாம் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு ஜன்ம நட்சத்திரங்கிறது அந்த ஜாதகரை தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல் பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திரம், இந்த பையனுடைய ஜன்ம நட்சத்திரம், பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஆணினுடைய ஜாதகத்தில் எந்த பொண்ணு அல்லது எந்த நட்சத்திரம் எந்த கிரகம் ஆணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதிக்கு ஜீவனாகவோ சரீரமாகவோ வருகிறதோ அதே கிரகம் பெண்ணினுடைய ஜாதகத்தில் பெண்ணினுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம்
ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு ஜீவனாகவோ சரீராகவோ வந்தால் அவர்கள் இணைப்பிரியா தம்பதிகளாக வாழ்வார்கள். இதில் பார்க்க வேண்டிய விதிகள் என்னான்னு கேட்டிங்கன்னா, வேதை 7வது நட்சத்திரம் வதை இருக்குது, அதில் ஒரு 11 நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அது போனால் வேதை இருக்குது, வேதையை அவசியமாக பார்க்கணும். வதை வைநாசிகம் பார்க்கணும். அப்புறம் 22ஆம் திரேகானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 64ஆம் பார்க்கணும். இந்த இடத்துலலாம் இந்த கிரகம் மாட்டாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இருவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றாலோ நட்சத்திர சாரம் பெற்றாலோ இணை பிரியாத தம்பதிகளாக இந்த காலத்திலையும் வாழ முடியும். அதனால தான் அது முன்ன காலத்தில் அடிமைத்தனம் இருந்த காலம். நான் சொன்னால் கேளு அப்படின்னா மிரண்டுக்குவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் நடக்காது, காலம் மாறிப்போச்சு. இப்போ எப்படின்னா அன்பினாலும் பாசத்தினாலும் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த ஆத்மா ஜீவா சரீரம். ஏன்னா இறைவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோசியத்தை மாற்றுறாரு. இறைவன் தான் மாற்றுறாரு. இப்போ என்னுள்ளேருந்து நான் தோன்றுனேன், மறைஞ்சு போவேன். ஆனால் இந்த விதியை இந்த பூமியில் நிலைநிறுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துகிறார்? இறைவன் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு, நான் ஒன்றும் செய்யலை. அந்த விதி காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களிடத்தில் போய் சேரணும் இல்லையா? அது யாராவது ஒருத்தரை பயன்படுத்தி தான் ஆகணும். அது மாதிரி இப்போ என் உள்ளத்திலிருந்து அதற்கான விளக்கத்தை கொடுத்து ஆதாரத்தை கொடுத்து நீ தைரியமாக செயல்படு, மக்களிடத்திலே கொண்டு போய் இதை ஷேர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் இந்த விதிகளை உயிராக நேசிக்கிறேன். அப்படிங்கிறத உயிராகவே இருக்குது. நம்ம சொல்கிறதுனா உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் 2 இருக்குது. அதில் ஒரு ஜன்ம நட்சத்திராதிபதி கிரகம் ஒளி உள்ள ஒரு கிரகத்தின் சாரத்தில் ஏறி, அது இன்னொரு ஒளி உள்ள கிரகத்தின் சாரத்தில் ஏறி, இந்த கிரகங்கள் 3மே வக்ரம், அதிவக்ரம், அஸ்தங்கம், இது மாதிரி வக்ரமோ அல்லது அஸ்தங்கமோ ஆகிப்போச்சு அல்லது நீச்சமே ஆகிப்போச்சின்னு சொன்னால் அந்த கிரகம் கெட்டு போச்சின்னு அர்த்தம். அப்போ வக்ரானாலும் கெட்டு போச்சு, கெடுபலனை கொடுக்கும். அஸ்தங்கமானாலும் கெடுபலனை கொடுக்கும். நீச்சமானாலும் கெடுபலனை கொடுக்கும். இந்த விதிக்குள்ளே வராமல் ஜீவனுள்ள கிரகமாக இருந்தால் அது அவர்களுக்குள்ளார அன்பையும் பாசத்தையும் போதிக்கிறது. சண்டை வந்தாலும் பிரிய மாட்டாங்க. காரணம் என்ன? யார் தான் சண்டை போடாமல் இருக்கிறா, எந்த குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்குது அப்படின்னு அவங்களாம் நினச்சி பார்த்துக்குவாங்க. அதாவது இப்போல்லாம் எப்படின்னா சண்டை எப்படா வரும், ஊட்ட விட்டு ஓடி போடலாம் அப்படின்னு நினைக்கிற காலம். அந்த மாதிரி சூழ்நிலை. வசதி கம்மியாக இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டாக்கா வசதி அதிகமாக இருக்கிறவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ண பிற்பாடு கூட தேடக்கூடிய காலமாக இருக்குது. அந்த மாதிரியான கால நேரத்தில் இவனை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா அன்பு இருந்தால் எப்படி பிரிவாங்க? அன்பு தான் எல்லாத்துக்கும் மீறினது, அன்பு தான். அன்புக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது. அந்த அன்பை பாசத்தை தருவது நட்சத்திர பாதாசாரங்கள் தான், பாவங்கள் கிடையாது. ஆனால் நிறையா பேர் இன்றைக்கி பூராமே பேசுகிறது பூராமே எல்லாம் பாவங்கள் தான். 9, 10 கூடியவன் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி அப்படி சொல்கிறாங்களே. 5, 9 கூடியவன் சேர்ந்தால் யோகாதிபதி. அப்போ 2, 11 கூடியவன் சேர்ந்தால் லாபாதிபதி. இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அந்த பாவத்தை வச்சே பலன் சொல்லக்கூடிய இதெல்லாமே உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த புற உலகத்திற்கான நல்ல பலனை கண்டிப்பாக தரும். ஆனால் திருமண பொருத்தத்திற்கு 10 பைசாவுக்கு கூட அது உதவாது. திருமண பொருத்தங்கிறது பூராமே நட்சத்திர பாதாசார வழியாக ஜீவ பயணம் தொடர்கிறது. ஒரு திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தசாநாதன் நீச்சசாரத்தில் ஏறி இருக்கிறான், புத்திநாதன் நீச்சசாரத்தில் ஏறிச்சுனாக்கா அவனுக்கு சாவு கேரண்டி ஆகிடும். ஒரு தசாநாதன் நீச்சசாரத்தில் நிற்கிறான், ஒரு புத்திநாதன் நீச்சசாரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு ஆயுசுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த பாவத்தை பார்க்கணும், பாவெல்லாம் இல்லை. நீச்சம்னா உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் நீச்சமானாக்கா தீர்ந்து போச்சு. அது எந்த பாவத்தில் இருந்தாலும் கொண்டுவிடும். ஏன்னா ஜீவன் அப்படிங்கிறது ஒளி. ஒளி இருந்தால் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த உடம்புல உயிர் இருக்குதுன்னு சொன்னால் ஒளி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒளி இல்லைன்னா உயிர் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த உடம்பு அப்படிங்கிறது காரியமாக இருக்குது. இந்த உடம்பை இயக்கிறது எதுவாக இருக்குதுன்னா உயிர் தான் இயக்குது. அந்த உயிருக்கு ஆதாரமாக ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? இதுதான் 3 நிலை. அப்போ நம்ம உள்ளேருந்து வந்தோம்னா ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு வரோம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் மொத்தமே இருக்கிறது 9 கிரகம் தான் இருக்குது இதில். அப்போ இந்த கிரகம் ஒவ்வொரு கிரகமும் ஜீவனுள்ள கிரகத்தின் சாரத்தில் ஏறி, ஜீவனுள்ள கிரகத்தின் சாரத்திலே அந்த கிரகமும் ஏறி நின்றால்
ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய இயற்கையான பண்பு நிலை இதில் இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் எந்த கிரகமாக வேணால் இருக்கலாம். ஒரு கிரகத்தினுடைய இப்போ சூரியன் இருக்கார். சூரியன் என்ற கிரகம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், ஜீவனுள்ள கிரகமாக இருக்கார். சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி நீச்சமாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜீவன் இருக்கிறது சரீரம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போது கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தால் மட்டும் போதுமானா, கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஜீவன் இருந்தாலே போதும். எதுக்கு சரீரம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் எங்கேருந்து வரும்? சரீர தொடர்பு இல்லாமல் குழந்தை பாக்கியம் வருமா? அன்பு பாசமாக பேசிக்கிட்டே இருந்தால் குழந்தை வந்துடுமா? அன்பாக பேசிக்கிட்டே இருக்கலாம், குழந்தை வராதில்ல. அப்போ சரீரத்தின் மூலமாகத்தானே குழந்தை வரும். அப்போ சரீர சம்பந்தத்தினால்தானே தானே குழந்தை வருது. அப்போது ஆத்மா ஜீவா சரீரா என்ற கிரகத்திற்கும் ஜீவன் இருந்தால் குழந்தை பாக்கியத்தையும் தீர்மானிக்கலாம். நீங்கள் 5ஆம் பாவத்தை எப்படி இது வரைக்கும் தீர்மானிக்கிறோம், அந்த விதி அப்படியே வச்சுக்குங்க. இது வரைக்கும் எந்த விதிகள் இருக்குதோ எந்த விதியும் கேன்சல் பண்ணல, நம்ம எல்லா விதிகளும் அப்படியே வச்சுக்குங்க. அந்த விதிகளை கடந்து அதில் பதில் கிடைக்கல, அங்கேருந்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல. நான் நிறையா பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டேன். நேற்று கூட ஒருத்தருக்கு வந்து பாம்பேயிலேருந்து ஒரு ஜாதகத்தை, அவர் பெரிய ஜோசியர் தான், அவர் வந்து சார் நீங்கள் அப்பா ஜோதிடன்னு சொல்கிறீங்களே, கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது, அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் பார்த்து உங்கள் அப்பா ஜோதி சூத்திரம் மூலமாக குழந்தை இல்லைங்கிறதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் நீங்கள் தான் பெரிய ஆராய்ச்சியாளராச்சே, கண்டுபிடிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் நாங்கள் நிறையா ஜோசியம் படிக்கிறோம், நிறையா விதமான ஜோசியம் பார்க்குறோம், எப்படியோ நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எனக்கு நிச்சயமாக எனக்கு தெரியல. ஆனால் குழந்தை இல்லைங்கிறது நிஜமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த விதி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விதியெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு கேட்டார். சரி நீங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள், சும்மா அப்படியே வாயில் சொல்லுங்கள் அப்படின்னா, மேச லக்னம் மேச லக்னம் அப்படின்னாரு. அப்போ 5ஆம் பாவ அதிபதி எங்கே இருக்காருன்னு கேட்டேன். 5ஆம் பாவம்னா குழந்தை பாக்கியம் தானே. 5ஆம் பாவ அதிபதி சுக்கிரன் தானே, துலா ராசி இல்லையா? மிதுன லக்னத்துக்கு துலா ராசி 5ஆம் பாவம் தானே. இப்போ குழந்தை பாக்கியத்தை பற்றி தானே கேட்குறாரு. சரி சொல்லுங்கண்ணே. 5ஆம் பாவ அதிபதி 7ல் இருக்கான் அப்படின்னார். எங்கே இருக்கார்? தனுசு ராசியில் 7ஆம் பாவத்தில் இருக்கார். சரியா? அப்போது சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ அடுத்தது என்ன கேட்டேன்? சரி சுக்கிரன் இப்போ 5ஆம் பாவாதிபதி வந்துட்டான், கூடவே சுக்கிரன் வந்துட்டான். எதுக்கு? 5ஆம் பாவம்னா குழந்தை, சுக்கிரன் கூட வந்துட்டான் இல்லையா? அது சுக்கிரன்னாலே சுக்கிலம். ஆண்களுக்கு யார் மனைவி? சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிலம்னா என்ன? மனைவிங்கிறது என்ன தெரியுமா? அவனுடைய விந்து சக்தி, அந்த ஆணனுடைய விந்து சக்தி இருக்கு இல்லையா, காம நீர் இருக்கு இல்லையா, அந்த காம நீருக்கான அதிபதி தான் சுக்கிரன். அதனால்தான் மனைவி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பெண்களுக்கு அதே மாதிரி அந்த காம நீர் இருக்கு இல்லையா, சுரநீர் இருக்குல்ல, காமம் சுரக்குதில்ல, அந்த காம நீருக்கு அதிபதி செவ்வாய். அதனால தான் கணவன். இந்த நாடி ஜோதிடத்தில் இப்படி பேர் மட்டும் வச்சுட்டாங்க, அதுக்கான பொருள் சொல்லாமல் விட்டாங்க. பேர் சொல்லிட்டாங்க, செவ்வாய்னா கணவன் சொல்லிட்டாங்க, சுக்கிரன்னாக்கா மனைவின்ட்டாங்க. ஆனால் அது எப்படி ஆச்சு அப்படின்னா, உடம்புல அது 7ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரம் எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல தானே இருக்குது. சுரோனிதம் பெண்ணுக்கு எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல தான் இருக்குது. 7ஆம் இடம்னா கணவன் தானே, மனைவி தானே. இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நம்ம சொல்கிறது. ராசி கட்டத்தை உடம்பாக பார். ராசி கட்டத்தை நீ உடம்பாக பார்த்தா மட்டும்தான் உனக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கே புரிஞ்சு போச்சின்னு அர்த்தம். ராசி கட்டத்தை நீ உடம்பாக பார்க்கலன்னா நீ பொருத்தம் பார்த்து ஒரு பிரயோஜனம் படாதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராசி கட்டத்தில் இந்த உடம்புல தான் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளார கிரகம் எப்படி நிற்கிது அப்படிங்கிறத ராசி கட்டத்தை வச்சு தானே தெரிஞ்சிக்க முடியும். நீ ராசி கட்டத்தை போய் வானமண்டலத்தில் இருக்கிற அந்த நவக்கிரகங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னு தெரிஞ்சிக்காமல் நீ அந்த வானமண்டலத்தில் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? இந்த பொண்ணுக்கு தானே ஜோசியம் பார்க்குற, இந்த பையனுக்கு தானே ஜோசியம் பார்க்குற. அப்போ இந்த பையனுக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யுமா இல்லையான்னா, 4ஆம் பாவத்தில் பொண்ணுக்கு செவ்வாய் இருந்துச்சுனாக்கா காமம் அதிகமாக இருக்கும், செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். அது உடம்புல வச்சு பார்த்தா தானே சொல்ல முடியும்.
அப்போ செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் நான்லாம் செவ்வாய் தோஷத்தை நம்புறதில்லைங்கிறவர் ஒரு ஜோசிக்கார் என்கிட்ட வந்து, ஏய்யா செவ்வாய் தோஷத்தை நீ நம்புறதில்லைங்கிறதுக்காக தோஷம் இல்லாமல் போயிடும், என்னையா அநியாயமாக இருக்குது, இப்படி இல்லாமல் ஒரு ஜோசியர் இருப்பாங்க, உன்ன மாதிரிலாம் ஜோசியர் இருந்துச்சுனாக்கா எப்படியா இந்த ஜோசியம் வாழும் அப்படின்னா, நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமாங்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் தோஷத்தை நான் நம்புறதில்லை அப்படின்னு. அதுக்கு வேறு நூல் ஆதாரம் வேறு காட்டுவாங்க. கேரளியங்கிற நூலில் கடகத்தில் நின்னா இல்லையாம், கடகத்தில் நின்னா இல்லையா, அங்கே தான் நீச்சம், அங்கே நின்னா இல்லையாம். அப்புறம் மேஷத்தில் இருந்தால் இல்லை, விருச்சகத்தில் இருந்தால் இல்லை, உச்சமானா இல்லை, ராகுவோடு சேர்ந்தா இல்லை, கேதுவோடு சேர்ந்தா இல்லை, சனியோடு சேர்ந்தா இல்லை, குருவோடு சேர்ந்தா இல்லை, ஆக மொத்தத்தில் செவ்வாய் தோஷமே இல்லைன்னு முடிச்சிட்டான். ஆனால் உண்மை அப்படி இருக்கா என்ன? செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்குது. அதை யாராவது தடுத்து நிறுத்துறீங்களா? அவ்வளோ அதிகாரம் மிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில்? சனிக்கு 3, 7, 10 பார்வை, யாராவது தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு ஆம்பளை இருப்பானா இந்த உலகத்தில்? யாராவது பிறந்திருப்பானா இது வரைக்கும்? சொல்லுங்கள். அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜோதிட விதிகளை நாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோமே தவிர, அதை வந்து நாம் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கோ அல்லது அதை கிண்டல் பண்ணுறதுக்கோ அல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கோ நமக்கு அந்த அதிகாரமும் இல்லை. அதனால் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரியான ஆண் பெண் ரகசியங்களை, அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதற்கு ஆண்மை அப்படிங்கிறது அந்த பையனுக்கு எவ்வளோ இருக்குது, பொண்ணுக்கு எவ்வளோ ஆண்மை இருக்குது, வீரியம் எவ்வளோ இருக்குது, இது மாதிரியான உடல் தகுதியை கொண்டும் உள்ளத்தகுதி, அன்பும் பாசமும் யாரிடத்தில் இவள் செலுத்துவாள், இவளுக்கு அன்பு பாசம் செலுத்துறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா, யாரோட அன்பு வரும் அப்படிங்கிற விதியையும் கருத்தில் கொண்டு பொருத்தம் சேர்ப்பது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் என்பதை இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவித்துக்கொள்ளி, எனது ஃபோன் நம்பர் 944 28 94 699. அப்பா ஜோதிடம் யூடியூப்பில் அப்பா ஜோதிடம் போட்டால் கூட வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை குரு தங்கராஜ் ஐயா அவர்கள் ஜாதக திறவுகோல் என்ற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. அவருக்கு மாணிக்கம் ஐயா பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.